வணக்கம். எட்டி டாக்ஸில் என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, சைலண்டாக சாதித்த அண்ணாமலை சப்போர்ட்டுக்கு ஆள் தேடும் தனுஷ். உண்மையாகவே அண்ணாமலை அவர்கள் சைலண்டாக சாதித்தாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஜய் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்து விட்டார். ஆட்சி அமைத்து விட்ட பிறகு விஜய்க்கு எதிராக யாரு? உதயநிதி ஸ்டாலினா? உதயநிதி ஸ்டாலின் அவர்களை போய் எப்படி விஜய்க்கு எதிராக நிறுத்த முடியும்? உதயநிதி ஸ்டாலின் வேண்டுமானால் நம்ம விஜயினுடைய வயதில் இருக்கலாம், ஆனால் அவர் பின்னாடி இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஜென்சிகளா? அரசியல் களத்தில் ஜென்சிகள் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டார்கள். அவங்களுடைய அரசியலும் புதுசாக இருக்கிறது. ஆனால் திராவிட அரசியல் பாரம்பரியத்தில் ஊர்ன நம்ம உதயநிதி ஸ்டாலினும் அவங்க பின்னாடி இருக்கிறவங்களும் புதுசாக அரசியல் களத்துக்கு வந்திருக்கக்கூடிய விஜயை எப்படி எதிர்கொள்ள போறாங்க? முதல்ல உதயநிதி ஸ்டாலினுக்கு பின்னாடி ஜென்சிக்கல் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் விஜய் அவர்களை எதிர்கொள்ள முடியும். அதனால் மீண்டும் அரசியல் களத்தில் ஒரு வெற்றிடம் ஏற்பட்டு இருக்கிறது அப்படின்னு எல்லாரும் பேசினாங்க. ஆனால் அவசரமாக நாம தான் ஜென்சி, நம்ம எதிர்ப்பதற்கு யாரும் இல்லை, திமுகவில இளைஞர்கள் இல்லை, அடா மாவட்டம் தோறும் ஜென்சிக்கல் ஆலோசனை கூட்டத்தை போடியா, விஜய் கிட்ட இளைஞர்கள் இருக்காங்களா இல்லை நம்ம கிட்ட இளைஞர்கள் இருக்காங்களா பார்த்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்டம் தோறும் ஜென்சிக்கல் ஆலோசனை கூட்டத்தை திமுக போட்ட மாதிரியே ஆபாசமா பேசி தீர்த்தாங்க. விஜய்க்கு எதிராக பல பேரையும் கைது பண்ணாங்க. ஆனால் ஜென்சிக்கல் ஆலோசனை கூட்டத்தை போடலாம், ஆனா களத்துல ஜென்சிக்கல் இருக்காங்களா அப்படி தேடி பார்க்கும்போது தான் 50 ஆண்டுகள் கடந்து திமுக பொறுத்த வரைக்கும் இளைஞர்களை இழுக்காம குறுநில மன்னர்களையே வச்சு கட்சி நடத்துறது நல்லா தெரிஞ்சு போச்சு. இது விஜய்க்கு மாற்று இல்லை என்பதை அண்ணாமலை அவர்கள் புரிந்து கொண்டார். அதனால தான் விஜய்க்கு மாற்று தான் என்று வீத லீடர்ஸ் என்ற அமைப்பை உருவாக்கினாரு. அந்த தருணத்தில் இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் விஜய் பக்கம் போக முடியாது, வேற ஏதாவது ஒரு மாற்று சக்தி வருகிறதா அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ரெண்டாவது, விஜய் மாதிரியே இளைஞர்கள் மத்தியில் நம்பிக்கை பெற்றவர்கள், ரெண்டாவது பாப்புலரிட்டியா இருக்கக்கூடியவங்க யாராவது கட்சி தொடங்கினா நாம போய் அங்கே சேரலாம் என்று எதிர்பார்த்தார்கள். ஏன்னா விஜயுடன் இருக்கிறவங்க அத்தனை பேரும் சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டாங்கோ, அமைச்சர் ஆயிட்டாங்கோ. ஸோ அந்த அதிர்ஷ்ட வாய்ப்பு இனி திமுகவில் கிடைக்க வாய்ப்பில்லை, அதிமுக கிடைக்க வாய்ப்பில்லை, அங்கெல்லாம் ஓவர் ஃபுல்லு. அதனால விஜய்க்கு எதிராக புதுசா ரொம்ப புகழ்பெற்றவர்களாக இளைஞர் மத்தியில் செல்வாக்கு பெற்றவர்களாக யாராவது கட்சி தொடங்கினா சரியா இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தாங்க. உடனடியாக அண்ணாமலை அவர்கள் வீத லீடர்ஸ் என்ற அமைப்பை உருவாக்கி இது பின்னாடி கட்சியாக மாறும் என்று அறிவித்து நீங்க எல்லாம் உறுப்பினராக சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விருப்பம் உள்ளவர்கள் மட்டுமே இதில் சேரணும். ஏன்னா மிஸ்கால் கொடுத்து வீடு வீடா கதவை தட்டி விருப்பம் இல்லாதவர்கள் சேர்ந்தாங்கன்னா அந்த கட்சி வளரவும் வளராது. இரண்டாவது, எங்ககிட்ட இவ்வளோ உறுப்பினர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கொள்ளதான் முடியும், செயல்பாட்டில் அவங்களை கொண்டு வரவே முடியாது. அதனால ஒரு இணையதளத்தை உருவாக்கி அந்த இணையதளத்தில் உங்கள் பெயரை பயன்படுத்த வேண்டும் என்றால் இல்லை இணைத்து கொள்ள வேண்டும் என்றால் ஓடிபி வரும், மெனக்கிட்டு தான் சேர முடியும். அப்படி மெனக்கிட்டு சேர்ந்தவ அந்த கட்சி விட்டு போக மாட்டான். அதனால கடுமையான ஒரு பதிவை வைத்து வீத லீடர்ஸ்ல இன்னைக்கு 20 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் வந்து அமைப்பில் சேர்ந்திருக்கிறாங்க. ஸோ விஜய்க்கு எதிராக ஒரு வெற்றிடம் இருந்தது. அந்த வெற்றிடத்தை முதலாளா ஒரு கட்சியை தொடங்கி நிரப்பி இருக்கின்றார். இப்போ விஜய்க்கு போட்டியாக நானும் வரேன் நீயும் வர அப்படின்னு நிறைய நடிகர்கள் களத்தில் இறங்குறாங்க. அதில் முதலிடத்தில் இருந்தவர் ராகவா லாரன்ஸ். அவரும் எவ்வளவோ முயற்சி பண்ணார். அதாவது தனியாக ஒரு கழகம் கண்டுவிட வேண்டும் என்பதுக்கு தான் ராகவா லாரன்ஸ் அவர்கள் வந்து வீடியோ வெளியிட்டார். ஆனால் அவருக்கு சப்போர்ட் யாருமே வரலைங்க. அதே மாதிரி தான் நம்ம தனுஷ் வராரு, அப்புறம் நம்முடைய விஷால் அவர்கள் வருகின்றார்கள். இவங்களுக்கெல்லாம் கட்டமைப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா அண்ணாமலைக்கு இருக்கின்ற மாதிரியான கட்டமைப்பு இல்லை, அண்ணாமலைக்கு இருக்கின்ற ஆதரவு அவங்களுக்கெல்லாம் இல்லை. அது மட்டும் இல்லை, அண்ணாமலை அவர்கள் ஒரு அமைப்பை உருவாக்கி விட்ட பிறகு அதில் இளைஞர்கள்லாம் சேர்ந்துட்ட பிறகு நாம ஏன் களத்தில் இறங்கக்கூடாது அப்படின்னு விஜய்க்கு எதிராக இவங்க இறங்குறாங்க. எப்போதுமே சரி, ஒரு கடைக்கு போட்டியாக இன்னொரு கடை திறந்துடணும். ஆனால் அதுக்கு பிறகு வருகின்ற கடையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஃபேமஸ் ஆகாது. ஏன்னா ஒன்று விட்டால் ஒன்று இருக்குது, எதுக்கு அந்த கடை அப்படின்லாம் இந்த கடை, எதுக்கு 3வது கடையை தேடி போகணும்? அதனால அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் தனுஷை விட, விஷாலை விட, ராகவா லாரன்ஸை விட அரசியலில் அனுபவம் பெற்றவர். வெற்றியும் பார்த்துருக்காரு, தோல்வியும் பார்த்துருக்காரு.
ஆளுங்கட்சியாகவும் இருந்து பார்த்திருக்காரு, எதிர்கட்சியாகவும் இருந்து பார்த்திருக்கிறாரு, துணைத் தலைவராகவும் இருந்திருக்காரு, தலைவராகவும் இருந்திருக்கிறார். அதனால எல்லா மட்டத்திலும் பணியாற்றி இருப்பதனால விஜயை எதிர்கொள்வதற்கு சரியான சாய்ஸ் என்று அண்ணாமலையை தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதனால பாஜகவில் இருந்த இளைஞர் பட்டாளமானது அண்ணாமலை பக்கம் நகர்ந்தது. அதனால மாவட்டந்தோறும், ஒன்றியந்தோறும், நகரந்தோறும், கிளைக்கழகங்கள் வரைக்கும் அண்ணாமலைக்கு உருவாயிடுச்சு. அதனால அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு எதிராக சைலண்டா சாதிச்சிட்டார், ஒரு கட்டமைப்பை உருவாக்கி விட்டார். யோ இல்லையா, இன்னும் அண்ணாமலை கட்சியில் ஆள் சேர்த்துக்கிட்டு இருக்காரு, கட்டமைப்பை உருவாக்கி கொண்டு தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். தமிழ்நாட்டில் 2026க்கு பிறகு எல்லா கட்சிகளும் தன்னுடைய கட்சியினுடைய கட்டமைப்பை மாற்றி அமைத்துக் கொண்டு தான் இருக்கிறாங்க, புதியவர்களை சேர்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க. ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய தவேகா மட்டும் என்ன பண்ணுது, மாற்று கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா ஆளுமைகளும் தங்க கட்சியில சேர்த்துட்டு தான் வராங்க. ஏன் தெரியுமா, தவேகா கட்டமைப்பு இல்லாம வெற்றி பெற்று விட்டது. இந்த புரட்சி எப்போதும் நிகழாது, எதனா ஒரு தருணத்தில் தான் நிகழும். அதனால அடுத்த தேர்தலில் எதிர்கொள்ள வேண்டும் என்றால் கட்டமைப்பு வேணும். அதனால ஆட்சி கட்டில் ஆளுங்கட்சியை உட்கார்ந்ததுனால தவேகா பாத்தீங்கன்னா எல்லா மாவட்டத்திலும் முழு நிர்வாகியை போட்டுட்டாங்க. அதிமுக திமுகவுக்கு இணையாக கீழ்மட்டம் வரைக்கும் கட்டமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட முடியாது. அதனால தவேகா எப்படி நிர்வாகிகளை இப்போதான் ஃபில் பண்ணிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி அண்ணாமலை அவர்களும் ஒவ்வொரு மாவட்டம் தோறும் ஆட்களை சேர்த்துட்டு இருக்காரு. ஆனா இதுல தனுஷ் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த விஷால், ராகவா லாரன்ஸ்லாம் இவங்களோட ஒப்பிட முடியாது. அவங்களுக்கு ரசிகர்கள் இருக்காங்களா என்னன்னு தெரியல. ரெண்டாவது, அவங்க மாற்று கட்சியில இணைய வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இருக்காங்க. ஆனா தனுஷ், அண்ணாமலை இவங்க தான் தனி கட்சி தொடங்க வேண்டும் என்று எண்ணத்தில் இருக்கிறாங்க. அதுல தனி கட்சி என்ற ஒரு முழு அந்தஸ்தை பெற்றது இதுவரைக்கும் தமிழக வெற்றி கழகம், இன்னொன்று அண்ணாமலை தான். ஏன்னா அண்ணாமலை காட்டிட்டாருங்களே, எவ்வளவு பேர் என் பின்னாடி இருக்கிறாங்க பாருங்க, என்னுடைய அமைப்புல எவ்வளவு பேர் சேர்ந்துட்டாங்க பாருங்க அப்படின்றத அதிகாரப்பூர்வமா காட்டிட்டார். அதனால விஜய்க்கு எதிராக ஜென்சிகளை சேர்த்து விஜய்க்கு மாற்று நான் தான் என்று சைலண்டா சாதித்தது அண்ணாமலை தான். இப்பதான் தனுஷ் பாத்தீங்கன்னா தனக்கு சப்போர்ட்டா ஆள் தேடிட்டு இருக்கார். எப்படியாப்பட்ட ஆட்கள், ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய ரசிகர் மன்ற தலைவர்களை அதிகரித்துக் கொண்டிருக்கின்றார். குறிப்பா கோவை மாவட்டத்திலிருந்து தான் தொடங்குறாரு தனுஷ் அவர்கள். குறிப்பா சொல்ல போனோம்னா கோவையை இப்போ தெற்கு அப்படின்னு ஒரு பகுதியை பிரிச்சு அதுல 5 தொகுதியை சேர்த்து அதுக்கு ஒரு பொறுப்பாளரை போட்டிருக்காங்க. அப்படி பொறுப்பாளரை போட்டதை நம்ம தனுஷ் அவருடைய லெட்டர் பேட்ல வெளியிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட தனுஷ் மன்றத்துல தமிழகம் முழுவதும் 54 மாவட்ட தலைவர்கள் இருக்கின்றார்களாம். இந்த கட்டமைப்பு போதுமா? நிச்சயமாக அண்ணாமலையோ இல்ல விஜய் அவர்களையோ எதிர்கொள்வதற்கு இந்த கட்டமைப்பு போதாது. அதுலயும் 10 வருஷமாக ரசிகர்களை தனுஷ் கட்சியில ஒவ்வொருத்தரா இணைத்துக் கொண்டு இருக்கின்றார்களாம். ஆனா என்ன முயற்சி பண்ணாலும் சரி, விஜய் மாதிரியான ஃபேமஸான ஆள் கிடையாது யாரு, தனுஷ். அதனால அண்ணாமலைக்கு இணையாகத்தான் தனுஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆளை சேர்க்க முடியும். அரசியல் அனுபவம் பெற்றவர், ரெண்டாவது எல்லா விஷயத்தையும் தெரிந்தவர், அரசியல் நுணுக்கத்தை கற்றவர். அதனால தனுஷை மிஞ்சி அண்ணாமலை தான் விஜய்க்கு எதிராக நிற்பாரு. எனக்கு தெரிந்து அரசியல் களம் என்பது திமுக தவேகாக்கு இடையே இப்ப நகர்ந்து கொண்டிருக்குது. ஆனால் அண்ணாமலை அரசியல் களத்துக்கு திமுக தவேகா அதிமுக இவங்களுக்கு எதிராக களமாடுகின்ற போது அந்த களம் முழுமையாக அண்ணாமலை மற்றும் விஜய்க்கு இடையில மாறி போயிடும் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. ஸோ அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் வீத லீடர்ஸ் அமைப்பை போதைப் பொருளுக்கு எதிராக திருப்பினாரு. இன்னைக்கு கூட நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் மாநில கல்லூரியில போதைப் பொருள் ஒழிப்பு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டார். ஸோ இது ஒவ்வொரு குடும்பத்தையும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பாதிப்பை உண்டாக்குது. அதனால போதைப் பொருள் ஒழிப்பை முதன்முறையாக ஜென்சிகளை வச்சு செயல் வடிவம் கொடுத்தவர் அண்ணாமலை. குடிச்சு நேரடியா குடும்பம் கெட்டு போகுது. அதே மாதிரி குடிப்பதனால பிறர் பாதிப்படைஞ்சு அதனால சில குடும்பங்கள் கெட்டு போகுது. அதனால இந்த மதுவினாலும் சரி, போதைப் பொருளாலும் சரி, பயன்படுத்தினாலும் பயன்படுத்த விட்டாலும் சரி, நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஒட்டுமொத்த தமிழக மக்களும் பாதிப்படைவதனால இந்த பிரச்சனைக்காக நம்ம பிரச்சாரத்தை முன்னெடுத்தோம்னா எல்லா வீடுகளிலும் போய் சேரலாம் என்று திட்டமிட்டு அடிச்சாரு. அதனால அண்ணாமலை அவர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜென்சிகள் மத்தியில் ஒரு பிரபலமாயிட்டாரு. அது மட்டும் இல்லை, விஜய் அவர்கள் ஆட்சி கட்டில் ஏறின உடனே நாமளும் அண்ணாமலை பின்னாடி போனோம்னா நாமளும் அமைச்சராயிடலாம் அப்படின்ற ஆசை பல இளைஞர்கள் மத்தியில் தொத்திக்கிச்சு.
அதனால அண்ணாமலை பின்னாடி தானா ஓடி வந்திருக்காங்க. பதவி ஆசை யாரை விட்டது? அதனாலே அண்ணாமலை இயக்கமானது நாளொரு வண்ணம் பொழுதொரு மேனியுமாக வளர்ந்து கொண்டு வருது. இந்த மாதம் சுற்றுச்சூழல் மாதம். இதற்கு இடையில பல்வேறுபட்ட அமைப்புகளில் போய் அண்ணாமலை உரையாற்றி கொண்டு வருகின்றார். ஸோ தன்னுடைய திறமையும் தன்னுடைய அனுபவத்தையும் மெருகேற்றி கொண்டு வருகின்றார். அது மட்டும் இல்லை, பல அமைப்புகளுடைய ஆதரவை சைலண்டாக பெற்றுக்கிட்டு வராரு. ஏன்னா அரசியல் களத்தில் நம்ம பயணிக்க வேண்டும் என்றால் நிதி ஆதாரம் வேண்டும். அதற்காக எந்த அமைப்பையும் பகைத்து கொள்ளக்கூடாது. எல்லா அமைப்பிலும் போய் உரையாற்றுகின்றார். எல்லா இன்ஸ்டியூஷன்லையும் போயிட்டு ப்ரைஸ் கொடுக்குறார். அதனால் மாணவர்கள் மத்தியில், பெரிய நிறுவனங்கள் மத்தியில், அதே மாதிரி தேசப்பற்று மிகுந்த பொதுக்கூட்டங்கள் இவற்றிலெல்லாம் அண்ணாமலை தவறாத கலந்து கொள்கின்றார். இது பன்முகத்தன்மையை வெளிப்படுத்துவது போன்று தெரியும். ஆனால் பல தரப்பட்ட மக்கள் மத்தியில் அண்ணாமலை கொண்டு போய் இந்த வீத லீடர்ஸ் அமைப்பை சேர்க்கிறாரு. இப்படி பேசுவதன் மூலமாக தன்னுடைய ஆதரவு வட்டத்தை இன்னும் பெருசுபடுத்துகிறார் என்று தெரிந்து கொள்ளலாம். ஆனால் நம்முடைய தனுஷ் அவர்களை பொறுத்த வரைக்கும் தன் படம் பார்த்தவங்க, தன் பழைய ரசிகர்கள் இருக்கிறாங்க. அதனால் அந்த ரசிகர்களை வச்சு ஒரு கட்டமைப்பை உருவாக்கணும் என்பதற்காக இன்னைக்கு மாவட்டந்தோறும் தலைவர்களை நியமிச்சுட்டு வராரு. கட்சிக்காகவும் தனக்காகவும் சப்போர்ட்டுக்கு இப்போ தான் ஆள் சேர்க்கிறாரு. இனிமே தான் தனுஷ் அவர்களை பொறுத்த வரைக்கும் கொடியை அறிமுகப்படுத்தி மக்களிடையே கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அது எந்த அளவுக்கு அவருக்கு கை கொடுக்க போகுதுன்னு நமக்கு தெரியலை. பார்க்கலாம். விஜய் மாதிரியே எல்லாரும் வந்துடணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் விஜய் அதிர்ஷ்டம் 60 ஆண்டு காலம் நீ ஆனா போட்டியில் இருந்துக்கிட்டே இருந்தது. மக்களுக்கு ஒரு சலிப்பை ஏற்படுத்தியது. ஆனால் விஜய் புதுசாக வந்திருப்பதால அவர் மீது எந்த அளவுக்கு சலிப்பு ஏற்பட போகுதுன்னு நமக்கு தெரியல. சலிப்பு ஏற்படுகின்ற அளவுக்கு அண்ணாமலையும் சரி தனுஷும் சரி எப்படி மக்கள் மனசை திருத்த போகிறாங்கன்னு நமக்கு தெரியல. மொத்தத்தில் 2031 அரசியல் களமானது அதிமுக திமுக மாதிரி இருதுருவ அரசியலாக இருக்க வாய்ப்பே கிடையாது. நீண்ட அனுபவம் பெற்ற 2 ஜாம்பவான்கள் வந்து கூட்டணி பலத்துடன் வருவாங்க. விஜய் ஆட்சி கட்டில் இருப்பதனால கண்டிப்பாக இந்த 2 ஜாம்பவானை விட பெரிய கூட்டணியுடன் வந்து களத்தில் இறங்குவார். இதுக்கு மத்தியில் அண்ணாமலையும் தனுஷும் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இளைஞர்கள் வந்து அண்ணாமலை பின்னாடி இருக்காங்க, தனுஷ் பின்னாடி இருக்காங்க, விஜய் பின்னாடி இருக்காங்க. ஸோ இவர்களுக்கு மத்தியில் அனுபவசாலிகள் எப்படி தாக்கு பிடிக்க போகிறாங்க என்ற எண்ணம் நமக்குள்ள இருக்குது. யார் அனுபவசாலிங்க? அதிமுக திமுக. சரி, அதனால் 2031 தேர்தல் பயங்கர சுவாரஸ்யமாக இருக்கும். ஆனால் தவேகா பொறுத்த வரைக்கும் மக்கள் மீண்டும் ஆதரவு அளிப்பாங்களா என்பதே டவுட்டு தானுங்க. ஏன்னா அதிமுக இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஊழல்வாதிகளையும் தன் கட்சியில் சேர்த்துக்கிட்டாங்க. ஆனால் தவேகாவுக்கு மீண்டும் ஒரு ஆதரவு கிடைக்குமா என்பதே சந்தேகமாக தான் இருக்குது. ஒரு செய்தியை சொல்லி நான் முடிச்சிடறேன். சி விஜயபாஸ்கர் அவரை சேர்த்துட்டாங்க. அவருக்கு மாவட்ட அமைப்பு செயலாளராக கொடுத்துட்டாங்க. ஆனால் புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதுமே வந்து இன்னைக்கு போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. இது தவேகாவுக்கான எதிர்ப்பா, சி விஜயபாஸ்கருக்கான எதிர்ப்பா என்று நமக்கு தெரியல. ஏன் தெரியுமா? சி விஜயபாஸ்கரை பொறுத்த வரைக்கும் ஆட்சி அதிகாரத்தில் சட்டமன்ற உறுப்பினராக, தொழில் அதிபராக ஏகப்பட்ட பிரச்சனையை வளர்த்து வச்சிருக்காரு. ஆலங்குடியில் அதிமுக வேட்பாளராக போட்டியிட்டவருக்கு வந்து பணம் கொடுக்கணுமா? அவர் முத்தரையர் சமூகத்தை சார்ந்தவரா, அதனால பணத்தை ஏமாத்திட்டாராம். முத்தரையர் சமூகமானது சி விஜயபாஸ்கருக்கு எதிராக மாவட்டம் முழுவதும் போஸ்டர் ஒட்டி இருக்கிறாங்க. குட்கா மற்றும் கல்குவாரி இதில் அடித்த பணத்தை எங்கே பதுக்கி வச்சிருக்கனே தெரியல. ஆனால் எங்கள் ஆளுங்கிட்ட இருந்து பணத்தை பிடிங்கி தின்னிருக்கிய அந்த பணத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஆலங்குடியில் அதிமுக வேட்பாளருடைய பணத்தை பிடுங்கின. சி விஜயபாஸ்கருடைய பணம் வரல, சி விஜயபாஸ்கரை அடுத்த தேர்தலில் தோக்கடிப்போம், முத்தரையர்களை பகைத்து கொள்ளாதீங்க அப்படின்னு போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. 30க்கும் மேற்பட்ட கல்குவாரிகள் சட்டவிரோதமாக நடக்குதான். இது தமிழக வெற்றி கழகத்துக்கு தெரியாதா? இவரை போன்றவர்கள்லாம் கட்சியில் சேர்த்து வச்சுக்கிட்டு வெற்றி பெறலாம் என்று நினைக்கிறீங்களே. இந்த சி விஜயபாஸ்கர் தமிழக வெற்றி கழகத்தில் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் யாரும் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு போஸ்டர் அடித்து ஓட்டியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தன்னுடைய ஊழல் வழக்கிலிருந்து தப்பிப்பதற்கும், இரண்டாவது தன்னுடைய தொழில் நடைபெற வேண்டும் என்பதற்காகவும் பல அதிமுக திமுகவில் இருந்தவங்க ஜென்சிக்கல் கட்சி என்று சொன்னதில் போய் வயதானவர்கள் வந்து நிரம்பி விட்டார்கள். அதனால ஏற்கனவே அதிமுக திமுகவில் இவங்களையெல்லாம் பார்த்து பார்த்து புளித்து போன தமிழக மக்கள் ஏன்னா அது புதிய மொந்தையில பழைய கல்லா அப்படின்னு சொல்லிட்டு தவேகாவுக்கு மீண்டும் ஆதரவு அளிப்பார்களா என்று தெரியல. கண்டிப்பாக சி விஜயபாஸ்கர் தோத்தார்னா மீதி இருக்கக்கூடிய எல்லாருமே தோத்துருவாங்க. பார்க்கலாம். தவேகா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் நம்பிக்கை இழந்துகிட்டு வருது. புதியவர்களை நோக்கி நாடுகின்றார்களா தமிழக மக்கள், அல்லது ஏற்கனவே ஆண்டவர்களே சிறப்பாக இருந்தாங்க, எதுக்கு புதியவர்கள் என்று வெறுப்படைந்திருக்கின்றார்களா என்று தெரியல.
ஏன்னா சட்டமன்றம் இன்னைக்கு மத கூடமாக மாறி போச்சு. சபாநாயகரும் ஒருத்தருக்காரு, நடுநிலையா இருக்கணும். அவரு தன்னுடைய மத அடையாளத்தையும் பைபிள் வசனத்தை மட்டுமே பேசிக்கிட்டு திரிகிறாரு. இரண்டாவது, ஒரு அமைச்சர் வந்து தான் செய்த தவற நான் சிறுபான்மையர் என்று காட்டிக்கிட்டு அதன் மூலமாக அனுதாபம் தேட முயற்சிக்கிறாரு. ஸோ மொத்தத்தில் சிறுபான்மையருடைய ஒரு ஒட்டுமொத்த கூடாரமாக சட்டப்பேரவை காட்டணும் என்ற நிலையில கொண்டு போயிட்டாங்க. அப்ப பெரும்பான்மை ஒன்று அண்ணாமலை பின்னாடி, இல்ல தனுஷ் பின்னாடியா? ஏன்னா தனுஷ் வருகின்ற போதே யோகா பற்றி சொல்லிட்டு வராரு, ஓம் நமச்சிவாயா என்று சொல்லிட்டு வராரு. அதனால பெரும்பான்மை சமூகம் அண்ணாமலை பின்னாடியா இல்ல தனுஷ் பின்னாடியா என்று தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை மதத்தையும் ஜாதியும் வீட்டில் வச்சு பூட்டிட்டேன்னு சொன்னதுனால பெரும்பான்மை இந்து சமூகம் வந்து இல்ல சிறுபான்மை சமூகம் வந்து அண்ணாமலை பின்னாடி வருமானு தெரியல. ஆனா அண்ணாமலை பின்னாடி கண்டிப்பா ஒரு சமூகம் திரளும். அந்த சமூகம் ஓபிசி சமூகமாக இருக்கும் என்பதில் மாற்றுக்கத்து கிடையாது. தனுஷ் பட்டியலினத்தை சார்ந்தவர். அதனால விஜய்க்கு பட்டியலினத்தவர் ஓட்டு போகும்போது தனுஷ் அவர்கள் அரசியலில் வந்தாருன்னா அந்த ஓட்டு தனுஷுக்கு போகும். ஆனா விஜய்க்கு போகுமா? அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் சமயோசிதமாக சிந்தித்து மத அடையாளத்தை தொலைச்சாரு. பாஜகவில் இருந்தாலும் சாதி அடையாளத்தை தொலைச்சாரு. அது ஓபிசிகளை ஒருங்கிணைக்கிற மாதிரி இருக்குது. பார்க்கலாம். சாதி மதம் இவற்றை தவிர்த்து விட்டு தமிழகத்தில் அரசியல் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையை தவேக அரசாங்கமானது உருவாக்கி இருக்கிறது. அதிமுக திமுக சமூக நீதி, சமநிலை, எல்லோருக்குமான வளர்ச்சி, தமிழ் பற்று இதை கொண்டு வந்தவங்க இப்ப முதன்முறையாக வந்து சிறுபான்மை பெரும்பான்மை என்று பிரித்திருக்கிறது சட்டமன்றத்திலே தவேக. ஸோ அடுத்து வருகின்ற தேர்தல் சிறுபான்மை பெரும்பான்மை என்று பிரியுமா? தெரியல. ஓபிசி எஸ்சி என்று பிரியுமா? தெரியல. மொத்தத்தில் மத அடிப்படையிலோ சாதி அடிப்படையிலோ இல்ல வளர்ச்சி அடிப்படையிலோ 2031 தேர்தல் அமைய போது இப்போதே கணிக்க முடியாது. ஆட்சிக்கு வந்து 3 மாசம் தான் ஆச்சு. ஆனா ஒரு மதத்தை மட்டுமே தூக்கி பிடிக்கிறாங்க சட்டமன்றத்தில். என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து வந்து பார்க்கலாங்க. நன்றி.